வணக்கம் அணிந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜான். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். உரிய கேள்வியின்மையால் அரசாங்கத்திடம் உள்ள நெல் களஞ்சிய சாலைகளில் குவிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிப்பு. டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்த 521 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல். நோவுட் லட்சுமி தோட்டத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய இளைஞனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். உலகிற்கு மிகச்சிறந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இன்றைய தினம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு நபிகள் நாயகத்திற்கு வழங்கி கௌரவம் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். தேசிய மிலாதுன் நபி விழாவை முன்னிட்டு விடுத்துள்ள அறிக்கையிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டு காலமாக நிலவும் சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்வதனூடாக நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் மக்களின் இறுதி இறை தூதர் முகமது நபி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மிலாது நபி நினைவு தினம் என்று கூறப்படுகின்றது. முகமது நபி அவர்களின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு பேரணி கல்முனை கடற்கரை பள்ளிவாசலில் ஆரம்பமாகி நகரின் பிரதான வீதியினூடாக சென்று மீண்டும் கல்முனை கடற்கரை பள்ளிவாசலில் நிறைவடைந்தது. இதன்போது அரபிக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்று காலை ஏறாவூர் பிரதேச மദ്രസാக்களினால் இறை தூதுவர் முகமது நபி அவர்களின் பிறந்த தினத்தினை கொண்டாடும் ஊர்வலங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன்போது 21 மദ്രസാக்களைச் சேர்ந்த சுமார் 750 மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகவாழ் கிறிஸ்தவ மக்கள் நாளைய தினம் சமாதானத்தின் மனித உருவாய் அவதரித்த இயேசு பாலனின் பிறப்பை கொண்டாட தம்மை தயார்படுத்தி வருகின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் கல்பெட்டி, ஆனைமடு, வண்ணாத்திவெல்லும், மூந்தல் போன்ற பிரதேச மக்கள் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு மிக மும்முரமாக பொருட்கள் கொள்வனவில் ஈடுபடுகின்றனர். அங்காடி தெருக்களில் வியாபாரம் களை கட்டியமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இதேபடி திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பிரதேச மக்களும் நத்தார் வியாபாரத்தில் மிக மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ஹட்டன் நகரில் பிரதேச மக்கள் புது ஆடைகள் கொள்வனவு செய்யும் காட்சிகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நத்தார் பண்டிகையை வரவேற்பதற்கு மக்கள் மும்முரமாக தம்மை தயார்படுத்தி வருகின்றனர். உரிய கேள்வியின்மையால் அரசாங்கத்திடம் உள்ள நெல் களஞ்சிய சாலைகளில் குவிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. அரசாங்கத்திடம் உள்ள நெல் தொகையில் 2,65,000 மெட்ரிக் டன் நெல்லை தனியார் பிரிவுகளுக்கு விற்பனை செய்வதற்கு தயாரான போதிலும் இதுவரையில் 1,500 மெட்ரிக் டன் நெல்லை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் சபை தலைவர் MP திசாநாயக்க கூறுகின்றார். கடந்த நத்தாரின் போது விவசாயிகளிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லும் அரச களஞ்சிய சாலைகளில் குவிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலபோகத்தின் போது விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யும் தேவை காணப்படுகின்றமையால் களஞ்சியங்களில் உள்ள ஒரு தொகை நெல்லை தனியார் பிரிவுகளுக்கு விற்பனை செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் 1 கிலோகிராம் நாட்டரிசி நெல் 40 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் சம்பா நெல் 52 ரூபாவிற்கும் விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. எனினும் அந்த விலைகளுக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கு வர்த்தகர்கள் முன்வராதுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் குறிப்பிடுகின்றார். அதனால் இந்த நெல்லை விற்பனை செய்வதற்கான மாற்று வழிகளை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் கீழ் விலையை குறைத்தல், ஏற்றுமதி செய்தல் ஆகியன தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கிறது. தெற்கு அதிவேக வீதியின் மாத்தறை கொடகம வெளியேற்றத்தில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நீண்ட விடுமுறை காரணமாக கதிர்காமம் உள்ளிட்ட பிரதேசங்களில் சுற்றுலா செல்வோர் தெற்கு அதிவேக வீதியை பயன்படுத்துகின்றமையே இதற்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர்.
தற்போது கொடகம வெளியேற்றத்திலிருந்து 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் வரிசையாக தடுத்து நிற்பதாக போலீசார் கூறுகின்றனர். கொடகம பகுதியில் வெளியேறுவதற்கு 4 பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் துரிதமாக கட்டணத்தை அறவிட்டு வாகனங்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் கலாச்சார முக்கியத்துவங்களை பரிமாற்றிக் கொள்வது அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். மாத்திரையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாரதத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பௌத்த தலங்களின் புகைப்பட கண்காட்சி மாத்தரை வெரஹேன ரஜமஹா விகாரையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தனை இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கலாசார சமய பெறுமதி வாய்ந்த விடயங்களை எதிர்காலத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியாவின் உதவியின்றி நாம் தனித்து வாழ முடியாது. எங்களின் வலயத்தின் பலமிக்க நாடு இந்தியாவாகும். அதேபோல எங்களிடையே ஒன்றித்து போயுள்ள கலாசார விடயங்களும் பரந்தளவானவை. நம்மிடையே காணப்படும் கலாசார விடயங்களும் சகோதரத்துவம் மற்றும் நட்புறவு என்பன பெறுமதி வாய்ந்தவை என நான் நம்புகிறேன். நாங்கள் அதனை பகிர்ந்து கொள்வது அவசியமானதாகும். களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் அமீர் அலி கட்சி தலைமை பதவி தொடர்பில் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். கடந்த காலங்களிலே இந்த மாவட்டம் மாத்திரமல்ல இந்த முழு நாடுமே தோற்றமடையப்பட்ட வரலாறை மறந்துவிட்டுத்தான் மீண்டும் மீண்டும் சுயேச அரசியல் பேசுகிற காரணத்தினால் தமிழர்களிடத்திலும் முஸ்லிம்களிடத்திலும் இன்னும் ஒவ்வாமை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகத்தினுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய சிறுபான்மை சமூகத்தினுடைய தேவைகள் நாங்கள் எழுத போனோம் என்று சொன்னால் பட்டியலிட்டு அடங்காது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் பிரபல தென்னிந்திய நடிகருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் 28வது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு அவரது தீவிர ரசிகர் கோப்பாய் சுந்தரலிங்கத்தினால் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் கல்வியங்காடு வர்த்தக சங்க தலைவரினால் எம்ஜிஆரின் சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் நோவுட் லட்சுமி தோட்டத்தில் சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்த இளைஞனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நோவுட் போலீசாரால் ஹட்டன் நீதவான் முன்னிலையில் சந்தேக நபரை இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய 31 வயதான குறித்த சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். நோவுட் லட்சுமி தோட்டத்தில் உள்ள 12 வயது பாடசாலை மாணவியை குறித்த சந்தேக நபர் நேற்று காலை 10 மணியளவில் வீட்டுக்குள் வைத்து துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என போலீசார் குறிப்பிட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமி டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுமியின் பெற்றோர் தொழில் நிமித்தம் கொழும்பில் தங்கியுள்ளதாகவும் தனது பாட்டியுடனேயே சிறுமி தங்குவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் நோவுட் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்த 521 பேருக்கு எதிராக சுகாதார அமைச்சினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மேல் மாகாணத்தை மையப்படுத்தி கடந்த 3 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு திட்டத்தினூடாக இவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3084 பேருக்கு எதிராக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 21ஆம் திகதி தொடக்கம் நேற்று மாலை வரை இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அண்மையில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக நுளம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணைந்திருப்பது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் தொடர்ந்து விளையாட்டுச் செய்தி. சர்வதேச மைவல்லுநர் சம்மேளனத்தின் விசேட பிரிவினர் அடுத்த வருடம் ரஷ்ய வீர வீராங்கனைகள் மீது சுமத்தப்பட்டுள்ள தடை விதிக்கப்பட்ட ஊக்கமருந்து பயன்பாட்டு குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளனர்.
தடை விதிக்கப்பட்ட ஊக்கமருந்து பயன்படுத்தியமை மற்றும் ரஷ்ய அரசாங்கம் அதற்கு அனுமதி அளித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ரஷ்ய மெய் வல்லுநர் சங்கம் சர்வதேச சம்மேளனத்தின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக கடந்த வருடம் அறிவிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் ரஷ்யாவிற்கு சர்வதேச மெய் வல்லுநர் போட்டிகளில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பமற்று போனது. இந்த நிலையில் ரஷ்ய மெய் வல்லுநர் சங்க விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச மெய் வல்லுநர் சம்மேளனம் தீர்மானித்தது. இதன் பிரகாரம் சர்வதேச மெய் வல்லுநர் சம்மேளனத்தின் விசேட பிரிவினர் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அளவில் ரஷ்ய மெய் வல்லுநர் சம்மேளனத்துடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளனர். பேச்சுவார்த்தைகளின் பின்னரே மீண்டும் சர்வதேச மெய் வல்லுநர் சம்மேளனத்தில் அங்கம் வகிப்பதற்கு ரஷ்யாவிற்கு இடமளிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட உள்ளது. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.